இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல வாழ்வில் ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய அற்புதமான ஸ்தலம் உத்திர கோச மங்கை ஸ்தலம் சிறப்புகளை பத்தி சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். உலகிலேயே முதலில் தோன்றிய கோவில் என போற்றி புகழப்படும் சிவபெருமான் வீட்டிற்கும் புனித தலங்களில் ஒன்றான உத்திர கோச மங்கை ஆண்டவனின் அடிமுடி எப்படி அறிய முடியாதோ அப்படிதான் இந்த கோவிலின் பெருமையும் சிறப்பும். திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, அண்ணாமலையை நினைத்தால் முக்தி என்பார்கள். இங்கே உத்திர கோசமங்கை மண்ணை மிதித்தாலே முக்தி. இங்குதான் சிவபெருமான் வலை வாணனாக உருவெடுத்து வந்து சுறாவை அடக்கினார். அவர் மணந்து கொண்ட மீனவ பெண்தான் மங்களேஸ்வரி. இப்போது நமக்கு அருள்பாலிக்கும் அம்மன். அவளுக்கு இறைவன் ஆனந்த தாண்டவத்தை அறையில் ஆடி காட்டினார். பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசமும் செய்தார். உத்திரம் என்பது உபதேசம், கோஷம் என்பது ரகசியம், அதாவது பிரணவ மந்திரம். மங்கைக்கு உபதேசித்தால் இந்த இடம் உத்திர கோச மங்கை ஆனது. முதல் பிரகாரத்தின் வாயு மூலையில் தனது தேவியருடன் முருகப்பெருமான் நின்ற கோலத்திலும், இரண்டாம் பிரகாரத்தின் வாயு மூலையில் 6 திருமுகம் 12 கைகளுடன் 2 தேவியர் சூழ மயில் மீது அமர்ந்த கோலத்திலும் காட்சி தருகிறார். ஆலயத்தின் முகப்பில் 2 கோபுரங்கள் உள்ளன. வலதுபுறம் உள்ள கோபுரம் 7 நிலைகளுடன் எழிலாக தோற்றம் கொண்டுள்ளது. மேலும் பொதுவாக எந்த சிவ ஆலயங்களிலும் பூக்களை சாத்தி வழிபடும் போது சாபம் பெற்ற ஒரு பூவை மட்டும் ஒதுக்கி விடுவார்கள். அதுதான் தாழம்பூ. ஆனால் இங்கு மட்டும்தான் தாழம்பூ சாத்தும் வழக்கம் அற்றுப்போகாமல் இன்றும் தொடர்கின்றது. நடராஜருக்கு வருடம் ஒரு முறை மட்டுமே இங்கு அபிஷேகம் செய்யப்படும். அன்று மற்றும் அவரை கலைந்த திருக்கோலத்தில் தரிசிக்கலாம். அதுதான் மார்கழி திங்கள் அன்று வரும் திருவாதிரை. மீதி நாட்களில் அவர் சந்தன காப்பிட்ட கோலத்தில் தான் இருப்பார். மார்கழி மாதம் திருவாதிரைக்கு முதல் நாள் பழைய சந்தனம் களையப்படும். 32 வகை அபிஷேகங்கள் அதி அமர்க்கலமாக நடத்தப்படும். அன்று இரவே புதிய சந்தனம் சாத்தப்படும். ஆண்டு முழுக்க ஆடல் வல்லன் திருமேனியில் அப்பி இருந்த சந்தனம் களையப்பட்ட பின் அதை பெற பக்தர்களிடம் ஆவலும் போட்டா போட்டியும் அதிகம். இந்த சந்தனம் மருத்துவ குணம் கொண்டது, அனைத்து நோய்களையும் தீர்க்க வல்லது என பக்தர்கள் நம்புகிறார்கள். பொதுவாக ஆலயங்களுக்கு சென்றால் ஒரு நாள் ஒரு முறை சென்று வணங்கிவிட்டு வந்து விடுவோம். ஆனால் ஒரே நாளில் 3 வேளையும் சென்று தரிசித்து பலனை அடையும் கோவிலாக உத்திர கோச மங்கை திருத்தலம் உள்ளது என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பற்றி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.